ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சொரக்காவை வச்சு சாம்பார் தான் வைக்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். குக்கரில் 1 கப் துவரம்பருப்பு எடுத்துக்கிறேன். தண்ணி ஊற்றி அதை நல்லா அலசி எடுத்துக்கலாம். பருப்பு அலசி எடுத்ததுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். அதில் தக்காளி கொஞ்சம், வாசனைக்கு கருவேப்பிலை போட்டுக்கிறேன். 2 பச்சை மிளகா, இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள். பருப்பு வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ குக்கரில் லாக் பண்ணிவிட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பருப்பு வேகிறதுக்குள்ள நம்ம சொரக்காவை சீச்சு எடுத்துக்கலாம். கட் பண்ணி காயை அந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சாம்பார் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆயில் ஊற்றிக்கிறேன் சட்டியில். எண்ணெய் காஞ்சது கடுகு போட்டுக்கலாம், ஜீரகம் போட்டுக்கலாம். எடுத்து வச்சுருக்க சொரக்காயை போட்டுக்கிறேன். கருவேப்பிலை போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். மசாலாவுக்கு சாம்பார் தூள் எடுத்துருக்கேன் 1 ஸ்பூன், 1.5 போட்டுக்கோங்க. மல்லித்தூள், மிளகாய்த்தூள், இதெல்லாம் காயில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். வேகட்டும் காய். பருப்பு இந்த அளவுக்கு நல்லா வெந்ததும் அதை நம்ம காயில் ஊற்றிக்கலாம். காயும் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ பருப்பு ஊற்றிக்கலாம். இது ஒரு கொதி வரட்டும், அது வரைக்கும் மூடுவீங்க. இது கூட நெல்லிக்காய் ஜைஸ் அளவு புளி ஊற்றிக்கலாம். கடைசியாக மல்லி இலை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், சுவையான சாம்பார் தயாராகிடுச்சு. நீங்களும் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.